அப்படி இருக்கிறதே அந்த குழந்தை கிருஷ்ணன் அது ருக்மிணி தாயார் கல்யாணம் பண்றது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இது துவாரகையில நடக்கிற விஷயமா பேசி சொல்லிட்டு அப்புறம் திருப்பி என்ன பிருந்தாவனத்துக்கு வர அப்படி குழந்தையா இருக்கிறதே நீங்க என்ன பண்ணீங்கன்னு ருக்மிணி கேட்ட உடனே இந்த நாராயண தீர்த்தர் என்ன சொன்னார், ஒரு ராத்திரி வீதி கிருப்பா பண்ணிட்டு இருக்க, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, எங்காத்துக்கு நீ வரப்படாதா அப்படின்னு தன்னை ஒரு கோபியா நினைச்சுட்டு ஏகி முதம் தேகி ஏகினா வானர்த்தம் ஆயாகினா வானர்த்தம் ஆவட்டுதா யாகி போன நிறைய சொன்னோம் இல்லையா யாகி மாதவான்னு. ஆனா இங்க ஏகி முதம் தேகி நீ வரணும். நீ யாரு? மாம்பாகி கோபால பால நீ குழந்தை கிருஷ்ணன் இல்லையா, நீ நம்மாத்துக்கு வரணும். கிருஷ்ணன் வந்துட்டார்.
வந்த உடனே கிருஷ்ணன் அப்படியே ஐஷன் போற ஆத்துக்குள்ள ஐஷன் பண்ணோடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தை சொல்றது, எனக்கு என்ன வேணும் கேட்பேன், எனக்கு என்னதான் வேணும், என்னதானே வேணும். இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பவ்யமா போனவர் அங்க போன உடனே கோபியாவே ஆயிட்டாரா. அந்த பவ்யம் எப்படின்னாக்க குழந்தை கிருஷ்ணன் இப்ப கோபி அப்படின்ன உடனே இந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்றது இந்த கோபி. நீ யாரு? நந்த கோபன் மங்களம் உண்டாகட்டும் சொல்லி வரவேற்கிறார். அது மட்டும் இல்ல, யது நந்தன பக்த யது வம்சத்தை காக்கிறதுக்காக வந்திருக்க பக்த சந்தன நவரதமும் பக்தர்களுடைய ஹிருதயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்க பாடி. சரி, கிருஷ்ணன் யாருன்னு சொல்லியாச்சு. அடுத்தது கிருஷ்ணன் வந்த உடனே என்ன கேட்கிறான்? கிருஷ்ணன் வெண்ணெய் கேட்கிறான். இந்த கோபி சொல்றா, உனக்கு வெண்ணெய் தானே வேணும், வெண்ணெய் தர, சும்மா எல்லாம் வெண்ணெய் தர மாட்டேன். நீ என்ன பண்ணும்? டான்ஸ் ஆகும். குழந்தை உடனே என்ன சொல்றது கிருஷ்ணன், டான்ஸ் தானமா ஆடணும், டான்ஸ் ஆடுறேன். நீ வந்து எவ்வளவு வெண்ணெய் தரேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடுறேன். இந்த கோபி என்ன பண்ற, ஒரு ஆப்பிள் அளவு ஒரு மாதுளம்பழ அளவு காமிக்க மாட்டாங்க, இது வந்து பட்டபாக அளவுக்கு ஒரு வெண்ணெயை காமிக்கிறான். அந்த குழந்தை உடனே இதுதான் டான்ஸா? நீ காமிச்ச வெண்ணைக்கு நீ நிறைய காமிச்சா நிறைய டான்ஸ் ஆடுவேன், இதோட வெண்ணையை காமிச்சு டான்ஸ் ஆடு. சரி, நீ இப்ப எப்படி ஆடணும்? கலபகதி கலபம்னா